மாதம் ஆன்மீக சுற்றுலா எஸ்ஆர்எம்பிஆர் குளோபல் ரயில்வேயின் காசி மற்றும் ஷீரடிக்கு புனித யாத்திரை, மருத்துவ வசதி, ஆரோக்கியமான சைவ உணவு, தங்குமிடம் அனைத்து வசதிகளுடன் முன்பதிவு செய்ய www.srmprrailways.com மற்றும் தொடர்பிற்கு 8008800800. தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 50 சென்டிமீட்டர் அளவுக்கு கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதா தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் பாலவேச்சுவேல் நடத்திய கலந்துரையாடலையும் இப்போது பார்க்கலாம். தென் மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்து கொண்டிருக்கும் நிலையில் நம்மோடு தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் அவர்கள் இருக்கிறார். அவரோடு கலந்துரையாடலாம். சார் வணக்கம். சார், தென் மாவட்டங்களில் சம்பவம் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. 30 முதல் 50 சென்டிமீட்டர் அளவிற்கு திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் பெரும்பாலான இடங்களில் பதிவாகும்னு சொல்லியிருக்கீங்க. ஐஎம்டியும் அதே மாதிரியான ஒரு எச்சரிக்கை தான் கொடுத்துருக்காங்க. இந்த மழைப்பொழிவு எவ்வளவு தீவிரமாக இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்கீங்க? பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு காற்றழுத்த பகுதி, நமக்கு அந்த குமரிக்கடல் ஸ்ரீலங்கா பக்கத்தில் அந்த இடத்துல ஒரு காற்றழுத்த ஒரு மேல் இருக்க சுழற்சியோ இல்லை ஒரு காற்றழுத்த பகுதியோ நிலை கொண்டு அங்கேயே கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு அங்கே இருக்கிற மாதிரி நம்ம ஒரு சுச்சுவேஷன் பார்க்குறோம். ஸோ தொடர்ந்து அந்த காற்றின் குவிப்பு, அதாவது கன்வர்ஜென்ஸ்னு சொல்லுவோம். இந்த தென் மாவட்டங்களான 4 மாவட்டங்கள் எடுத்துக்கலாம். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டம், தென்காசிகளில் சில பகுதிகளை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த பகுதிகளில் கனம் முதல் மிக கன மழை பெய்துக்கிற வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி நேற்று நைட்டு இது ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இன்றைக்கி அப்படியே தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்கிறது. சில மலைப்பகுதியில் இன்னும் அதிகமான மழை, அதாவது 30லேருந்து 50 சென்டிமீட்டர் கூட மழை பெய்யணும் எதிர்பார்க்கப்படுகிறது. சரி சார், இப்போது இந்த மழைப்பொழிவு, இவ்வளவு அதிகமான ஒரு மழைப்பொழிவு இதுக்கான காரணம் என்னவா இருக்குது? மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் குறிப்பாக தொடர்ச்சியாக பெய்துக்கிட்டே இருக்கிறத நம்ம செய்தியாளர்கள் சொல்கிறாங்க. இல்லை, நமக்கு ஒரே ஒரு காற்றின் குவிப்பு, அதாவது அந்த லோவோட இதுதான் நம்ம சொல்கிறோம். மேலடுக்கு சுழற்சியாக கூட எடுத்துக்கலாம். இன்டென்சிஃபை லோன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஸோ அந்த பகுதி, அந்த குமரிக்கடல் பக்கத்தில் இருக்கும்போது நமக்கு அந்த மேற்கு பகுதியிலேருந்து வர காற்றின் குவிப்பு பார்த்திங்கன்னா அந்த மலைப்பகுதிகளை ஒட்டியும் மற்ற எல்லா இடங்கள்லையுமே நம்ம தென் மாவட்டங்களில் இருக்கும். ஸோ இது அப்படியே ரொம்ப மெதுவாக நகர்ந்து நமக்கு நம்ம லட்சத்தீப் பக்கத்தில் அப்படி போகிற வரைக்குமே, அதாவது இன்றைக்கி நைட்டில் ஆரம்பித்து டியூஸ்டே காலையில் இல்லை மத்தியானம் வரைக்குமே இந்த மழை தொடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லா இடத்துலையுமே நல்ல மழை பெய்துக்கு இருக்குது. மலைப்பகுதிகளில் இன்னும் அதிகமான மழை, ஏன்னா அந்த இடத்துல பிளாக் பண்ணி பர்டிகுலராக மாஞ்சோலை பகுதிகள், நதிகள் பகுதிகள். ஸோ இப்போ மணிமுத்தாரில் அதிகம் நமக்கு ரொம்ப ஃபுல்லாக 50% நமக்கு டேம் ஃபுல்லாக இருந்தது. இருந்தாலும் நீர்வரத்து ரொம்ப வந்து கொண்டிருக்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அப்படின்னும் போது டேம்லேருந்து தண்ணியும் நாளைக்கு எல்லா டேம்ஸுமே ஃபுல் ஆயிரும்னு எதிர்பார்க்குறோம் நாளைக்கே. ஸோ அங்கேருந்து திறந்து விடுற தண்ணி, ஸோ நீர் பகுதிகள், லோ லைங் ஏரியாஸில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா டவுன் ஸ்ட்ரீம்லேயும் மழை பெய்யுது, மேலேயும் மழை பெய்யுது. ஸோ தொடர்ந்து மழை பெய்யும், அதாவது பிரேக் இல்லாமல் அடுத்து 2 நாட்களுக்கு இன்னும் மேலும் 36 மணி நேரத்துக்கு தொடர்ந்து மழை பெய்யும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் எல்லாருமே இந்த 4 மாவட்டங்களுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கனமழைன்றது இன்னும் ராமநாதபுரம், விருதுநகர் அங்கெல்லாம் கனமழை பெறும். அதி கனமழைன்றது இந்த 4 மாவட்டங்களுக்கு நம்ம சொல்லலாம். சென்னைக்கு மிக்ஸாம் புயலோட தாக்கத்தினால கிடைத்த அந்த மழையை நினைவுபடுத்துகிற மாதிரியான ஒரு மழையாக இருக்குது. குறிப்பாக நீங்கள் அந்த மேலடுக்கு சுழற்சி, கீழடுக்கு சுழற்சிலாம் சொல்லியிருந்தீங்க. அந்த பகுதி அதே இடத்துல நிலை நிற்கும் பட்சத்தில் இன்னும் மழை அளவு அதிகமாகும்னு சொல்கிறாங்க. அது எப்படி சார்? அது எப்படி கணிச்சிருக்கீங்க? கொஞ்சம் ரொம்ப ஸ்டாக்னெண்ட்டாக தான் அந்த இடத்துல, ஸ்லோ மூமெண்ட்டாக தான் அந்த இது இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 2 டேஸ்க்கு அதே பகுதிக்கு, அந்த குமரிக்கடல் பக்கத்துலேயே அந்த சுழற்சி இருக்கிறனால நமக்கு அந்த தென் பகுதியில் ரொம்ப அந்த எக்ஸ்ட்ரீம் சவுத் இந்தியன் டிஸ்ட்ரிக்ட், அந்த 4 டிஸ்ட்ரிக்ட் நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது அந்த விண்ட் கன்வர்ஜென்ஸ். ஸோ அதனால தான் இந்த மழை பெய்யுது நம்ம சொல்லலாம். இந்த மழைப்பொழிவு எப்போ ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? மக்கள் எப்போ இதுக்கான அவங்களுக்கான விழிப்புணர்வு எப்போ? கண்டிப்பாக அந்த சவுத் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கவங்களுக்கு நீங்கள் தேவையில்லாமல் நம்ம லோ லைங் இருக்கவங்க கண்டிப்பாக அது அவங்க ஒரு ஹையர் லெவலுக்கு போயிடணும். அதே நேரத்தில் பவர் கட்ஸ் இதெல்லாமே நான் நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்குமே. ஸோ அவங்க தேவையான இதெல்லாம் அவங்க வாங்கி வச்சுக்க வேண்டும். வெளி மாநிலம் இருக்கவங்க தேவையில்லாமல் அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லைன்னா அவங்க போக வேண்டிய அவசியம் தேவைப்படனா போக வேண்டாம். ஸோ நாம் டியூஸ்டே மார்னிங் ஆர் ஆஃப்டர்நூன் வரைக்கும் தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுது. தண்ணி வடிவதுக்கு அதுக்கப்புறம் சொல்லலாம். பட் அது ஒரு ஃப்ளாட் டெரெயின் நம்ம சொல்ல முடியாது. அங்கே ஒரு அன்டிலேட்டட் டெரெயினாக தான் அங்கே இருக்கும். ஸோ ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் மாதிரிலாம் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது அந்த பகுதிகளில். தூத்துக்குடியில் ஒரு ஃப்ளாட் டெரெயின் இருக்குது அந்த இடத்துல. அவங்களுக்கு கொஞ்சம் மழை தண்ணி நின்றுட்டா கொஞ்சம் ஸ்லோவாக தான் வடியும். ஸோ அந்த ஏரியா மக்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பர்டிகுலராக குமரி மாவட்டம், நெல்லை மாவட்டம், அதே மாதிரி நம்ம தென்காசியில் சில பகுதிகள், தூத்துக்குடி மாவட்டம் எடுத்துக்கலாம். இந்த வருடம் வடகிழக்கு பருவமழைகளுடைய தாக்கம் தமிழகத்தில் பல பகுதிகளில் அதி கனமழையை கொடுத்துருக்கு. ஓவராலாக இல்லாட்டினாலும் சில பகுதிகளில் அதி கனமழையை கொடுத்துருக்கு. இந்த தாக்கம் குறைகிறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகலாம்? இல்லை, நம்ம 3 நாள் தான். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு காற்றழுத்த பகுதி வருது. அது கொஞ்சம் இலங்கைக்கு இன்னும் கீழே போகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இந்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
ஸோ அது 20th டைமுக்கு மேலே அதுக்கு மேலே வர்றது அடுத்த இதுக்கு போன பிறகு வர காற்றழுத்த பகுதியை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போதைக்கு இதோட தாக்கம் வந்து இந்த 4-5 மாவட்டங்கள், தென் மாவட்டத்துக்கும் அடுத்த மற்ற மாவட்டங்களுக்கும் சுற்றி இருக்க மாவட்டங்களும் மழை பெய்யும். ஸோ பட் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இந்த 4-5 மாவட்டங்கள் டியூஸ்டே ஆர் வெனஸ்டே வரைக்கும், நம்ம டியூஸ்டே வரைக்கும் வச்சுக்கலாம். வட மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் குறிப்பாக சென்னை மக்களுக்கு ஏதாவது எச்சரிக்கை இருக்கா? இனிமேல் வரக்கூடிய நாட்களில் இருக்குமா? அவங்களுக்கு எதுவும் கிடையாது, அவங்க எதுவுமே கவலைப்பட தேவையில்ல. இது கொஞ்சம் இந்த காற்றழுத்த பகுதியானது முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே இலங்கைக்கு மேலே வந்து நமக்கு மழை கொடுக்குற மாதிரி இருந்தது. இப்போதைக்கு அது கிடையாது. ஸோ தென் தமிழகம் மட்டும்தான் ஒரு தாக்கம் அதிகமாக இருக்கும். நமக்கெல்லாம் பெருசாக மழையெல்லாம் எதுவும் இருக்காது. உங்களுடைய கலந்துரையாடலுக்கு மிக்க நன்றி. அடுத்த 3 நாட்களுக்கு தொடர்ச்சியாக தென் தமிழகத்தில் மழை பெய்யும் என்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அரசாங்கமும் நிவாரணப் பணிகளிலும் முகாம்கள் அமைப்பதிலும் தீவிரம் காட்ட வேண்டும் என்பதுதான் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் சொல்லும் கருத்தாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுசூதனனுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல். டிசம்பர் மாதம் ஆன்மீக சுற்றுலா SRMPR குளோபல் ரயில்வேயின் காசி மற்றும் ஷீரடிக்கு புனித யாத்திரை, மருத்துவ வசதி, ஆரோக்கியமான சைவ உணவு, தங்குமிடம் அனைத்து வசதிகளுடன் முன்பதிவு செய்ய www.srmprrailways.com மற்றும் தொடர்பிற்கு 8008 800 800.